சரி, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஆசிரியை. சரி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டீங்க? ஏன் நீ என்ன சாப்பிட்ட? ரொம்ப உற்சாகமா இருக்கீங்க. சாப்பிடலையா? ஏன் சாப்பிடல? இருக்கீங்க. சரி, இப்போ நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். சரி, நான் ஆசிரியர் வந்து ஒரு காணொலியை காட்டுவேன். ஸோ இதில் என்ன உவமை வந்து இடம்பெறுதுன்னு நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும். நான் யாரை வேணாலும் கேள்வி கேட்பேன். என்ன உண்மை இடம்பெற்றிருக்கு? போல. போல. போல எந்த செய்யுள் மொழியில் இடம்பெறும்? சரி, முதல்ல வந்து பார்த்துருப்பீங்க, மயில் போல, குயில் போல, கிளி போல, வானத்தை போல. சரி, ஏன் வந்து இந்த போலன்றத பயன்படுத்துறாங்க? போறதுக்கு இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா மயில் போலன்றத வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாட்டுல ஒரு பெண்ணை வந்துட்டு வர்ணிக்கிறாங்க. இவங்க இந்த பெண் வந்துட்டு மயில் போல அழகா இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ மயில் போல இந்த பெண் இவ்வளவு அழகா இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ போல which means வந்துட்டு ஒப்பிடுறாங்க. புரியுதா? சோ அதே மாதிரி குயில்னு சொன்னா நமக்கு என்ன வரும்? குரல். சோ என்ன சொல்றாங்கன்னா, குயில் போல வந்து இந்த குரல் வந்து இனிப்பா இருக்கு சொல்றாங்க. அதே போலதான் கிளி போல, வானத்தை போல, இந்த மாதிரி வந்துட்டு ஒப்பீடு செய்யறாங்க. புரியுதா? சோ இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம்? இன்னைக்கு நம்ம உவமைத்தொடர் தான் படிக்க போறோம். மூன்றாம் படிவத்துக்கான உவமைத்தொடர் தான் படிக்க போறோம். சரி, முதல் வணக்கம். சரி, வணக்கம் தான் உவமைத்தொடர். சரி, உவமைத்தொடர் என்றால் என்ன? சரி, மணி எடுத்து வாசிங்க. தெரியுதா உங்களுக்கு? சரி, ஒரு பொருள்களும் மற்றொரு பொருள்களுக்கும் இடையே உள்ள ஒப்புமையை எடுத்து கூறுவது உவமைத்தொடராகும். ஸோ வந்துட்டு இப்போ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம நேரடியா வந்து வெளிப்படுத்தாம அது வந்து ஒரு பொருள்லையோ இல்லைன்னா ஒரு செயல்லையோ வந்துட்டு வெளிப்படுத்துச்சு. ஸோ அதுதான் வந்து உவமைத்தொடர். அது வந்து நம்ம வர்ணித்து கூட சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நீங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது வெளியிருந்து பார்க்குறவங்க வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாங்க. ஆனா அது எப்படி நம்ம வந்து பொருளையும் செயலையும் வந்துட்டு உவமைப்படுத்தலாம்னா, இவங்க வந்து நகமும் சதியும் போல. நகமும் சதியும் பிரியுமா? தெரியாது. ஸோ அதே மாதிரி தான் அவங்களும். அப்படி அது வந்து நம்ம வேற மாதிரி கூட சொல்லலாம். அது வந்து நம்ம வர்ணிச்சு சொல்றத வந்துட்டு அது நம்ம குறிப்பிடுறோம். இது வரைக்கும் புரியுதா உங்களுக்கு? முதல் உவமைத்தொடருக்கு போயிடலாமா? ஓகே, முதல் உவமைத்தொடர் மணி படிங்க. வெளியே பயிரை மேய்ந்தார் போல. ஓகே, வெளியே பயிரை மேய்ந்தார் போல. சரி, நம்ம ஒரு ஆசிரியர் என்ன சொன்னேன், நம்ம வந்து ஒரு விஷயத்த நேரடியா கூட சொல்லாம அதை வந்துட்டு ஒரு பொருளா கூட வந்துட்டு நம்ம விளக்கலாம்னு சொன்னதானே? சரி, இப்ப வந்துட்டு ஆசிரியர்கிட்ட பயிர் கிடைக்கல, பயிருக்கு பதிலா செடி. ஸோ பயிரை வந்து இப்ப நான் வந்து செடியா காட்டுறேன். ஓகேவா?
கம்பி ஓகே கம்பினே வச்சுக்கோங்களேன் ஓகேவா இப்போ இது வந்து பயிர் ஸோ பயிர் வந்துட்டு இப்போ இந்த கம்பி வந்துட்டு இப்போ நானும் பார்த்தீங்கன்னா இந்த பயிரில் நட்டுக்கோங்க வெளியே எப்படி வந்து கம்பி வச்சுட்டு நம்ம அந்த வேலியை வந்து அந்த பயிரை வந்து காப்பாற்றுறதுக்கு அது எதுக்காக அது வந்து பாதுகாப்பா இருக்கு ஆனா நீங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த பயிரை வந்துட்டு அந்த கம்பி சுத்திரும் இது அந்த வேலி எதுக்கு போறாங்க நீ பயிரை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு தானே சுத்தி போறாங்க ஆனா அந்த பயிர் வந்து ஒரு கட்டத்துக்கு நல்லா வளர்ந்து அதே சுத்திரும் ஸோ அதோட பாதுகாப்புக்கு போட்டுதான் அதே திருப்பி போறதுனால ஸோ அதுதான் அது மீன் பண்ணுது புரியுதா இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப வந்து 2 நண்பர்கள் உங்களே எடுக்க மாட்டேன் 2 நண்பர்கள் ஒரு நெருங்கிய நண்பன் வந்துட்டு அவங்க கிட்ட வந்து பணத்தை ஒரு பெரிய அமௌண்ட்டா கொடுத்துட்டு போறான் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஏன் அவன் கொடுத்துட்டு போறான் ஏன்னா அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு தானே கொடுத்துட்டு போறான் ஆனா ஒரு நாள் பார்த்தா அவனே அவனுக்கு வந்து துரோகம் செய்யறான் நம்பி கொடுத்துட்டு போறாங்க அதே மாதிரிதான் இப்ப இந்த வேலி வந்து பயிரை வந்து பாத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் கொடுத்துட்டு போறாங்க ஆனா அந்த பயிரை திரும்பி வந்து அந்த வேலியை வந்து மறைக்கும் போதே அது வந்துட்டு அது வந்து துரோகம் செய்யுது ஸோ அது பாதுகாப்பு தான் கொடுக்குறாங்க அது எப்படி அது திரும்பி அது வர முடியும் ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்டு வந்து நம்பி ஒரு பணத்தை கொடுக்குறாங்க ஆனா அந்த ஃப்ரெண்டே வந்து திரும்பி வந்து ஏமாத்துறாங்க ஸோ அதுதான் வந்துட்டு துரோகம் செய்யுது காக்க வேண்டியவரே துரோகம் செய்யுது புரியுதா அடுத்து பாத்தீங்கன்னா தூண்டில்காரனுக்கு தக்கை மேல் கடி போல தூண்டில்காரனுக்கு தக்கை மேல் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா ஓகே இது தூண்டி வச்சுக்கோங்களேன் தூண்டில்னு வச்சுக்கோங்களேன் தூண்டில் தெரியும் ஓகே நூல் இது வந்து தக்கை ஓகேவா இப்போ ஒரு மீன்காரன் தூண்டில வந்து இந்த நூல்ல கட்டி தக்கையை வந்துட்டு கீழே மீன் பிடிக்கிறதுக்கு போறாரு அப்ப அந்த மீனவர் வந்து என்ன பண்ணுவாரு ஆமா அவர் வந்து ஆமா ஏற்கிடுவாரு ஆனா மீன் வந்துருச்சா இல்லையா அவருக்கு எப்படி தெரியும் அந்த தக்கை நவுந்தா தானே அவருக்கு தெரியும் அவங்க வந்துட்டு மீன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதுதான் அவங்க மீன் பண்றாங்க தூண்டில்காரனுக்கு தக்கை மேல் கண் போல அது மீன் என்னன்னு பாத்தீங்கன்னா தன் செயலில் கவனமாக இருத்தல் அல்லது ஒரு விஷயத்தில் வந்துட்டு அந்த மீனவர் வந்துட்டு அந்த தக்கை போட்டதுக்கு அப்புறம் சும்மா இருக்க மாட்டாரு எப்படா அந்த தக்கை நவரும் எப்படா மீன் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு அது ஒரு மீன் தான் இது புரியுதா உங்களுக்கு அடுத்து நிலவு காத்த கிளி போல நிலவு காத்த கிளி போல நிலவுனா நிலவு காத்த கிளி போல ஒரு கிளி தூரமா இருக்கு ஓகேவா அங்க வந்துட்டு ஒரு சோப்பா வந்துட்டு ஒரு பழம் இருக்கு அது வந்து அது என்ன நினைச்சுக்கிட்டு பழம் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாக்குது ஆனா அது வந்துட்டு பழம் இல்ல அது வந்துட்டு ஒரு பஞ்சாவோ இல்லைன்னா அது ஏதோ அழுகி போயோ கிடையாது ஸோ ஏமாந்துது ரைட்டா சொன்னீங்க ஏமாந்துருது ஸோ அது ஒரு மீன் தான் இது ரைட்டா சொன்னீங்க ரைட்டா நல்லா இருக்கு ஒரு விஷயம் உறுதியாக தமக்கு கிடைக்கும் என்று நம்பி காத்திருந்து இறுதியில் ஏமாற்றம் அடைதல் இப்ப நீங்க வந்துட்டு அப்பா கிட்ட வந்துட்டு கேக்குறீங்க நீங்க வந்துட்டு கிஃப்ட் ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா அப்பா வர வரைக்கும் வெளியே கேட் கிட்ட நின்றுட்டு இருக்கீங்க ஆனா பார்த்தா அப்பா சோ அந்த இடத்துல என்ன ஏமாற்றம் சோ அது குறிப்பு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஏமாற்றம் அடுத்து மலரும் மனமும் போல அடுத்து நான் இப்ப என்ன வேக்யூம் எடுக்கிறேன் மல்லிப்பூ வாசமா இருக்குமா சரி ஏதோ எல்லா பூவும் ஏதோ ஒரு இதுல வாசமா கண்டிப்பா இருக்கும் அந்த வாசத்தை நம்ம அதை கூப்பிட்டு இருந்து நம்மளால பிரிக்க முடியுமா முடியாதுன்னு அது எப்பயுமே நீங்க இப்படி இதெல்லாம் பிக்க முடியாதவங்க அதோட வாசம் நம்மளால பிக்க முடியாது நினைச்சாலும் முடியாது ஸோ வந்துட்டு மலரும் மனம் போல அது எப்பயுமே ஒன்னா இருக்குன்றதுதான் மீன் பண்றாங்க அதை வந்து நம்ம 2 நண்பர்களை நம்ம வந்து எடுத்துக்காட்டா சொன்னதா அது ஒருவரை விட்டு பிரியாமல் எப்போதும் சேர்ந்தே இருக்க. இவங்க 2 பேர் மாதிரி
ஓகேவா? ஆரம்பிங்க. அவர் என்ன பண்றாரு? அவர் ஏன் அப்படி நடக்கிறாரு? இவருக்கு வந்து கண்ணு தெரியாது. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க வந்து திருடுன்னு பேர்ல என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்கள திருடுற மாதிரி நடிக்க சொன்னேன். So அவங்க திருடிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது. இவர் வந்து கண்ணு தெரியாது. இப்ப இவருக்கு வந்துட்டு இவருக்கு ராசா வயசு இங்க வந்து திருடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆனா அவருக்கு கண்ணு தெரியாது. அவரால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. யார்கிட்ட சொல்ல முடியல. போன் எங்க இருக்குன்னு தெரியல. அதனால அவங்க வந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அதனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உட்காருங்க. ஆனா போல அவங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு. அமைதி 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 அமைதி. அடுத்து நீங்க தான் ரெடியா இருக்காங்க. ஊமை கண்ட கணா போலனா நான் கண்ட ஒரு விஷயத்தை அல்லது அனுபவித்த ஒரு உணர்வை வெளியே சொல்ல முடியாமல் தவித்தது. ஏதோ அவங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க தவிக்கிறாங்க. சரி, ஓகே. இப்ப ஆசிரியர் சொல்லி கொடுத்த வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சுன்னா இப்ப நீங்க வந்து விளையாட போறீங்க. அதேதான் கேட்க. சரி, இப்ப நம்ம நடவடிக்கைக்கு போயிடலாம். அப்ப ரொம்ப நேரம் பார்த்துட்டு முட்டை வேற நம்ம உடச்சு யாரும் சொன்னீங்க. நம்ம உடச்சிடலாம் அந்த முட்டைய. சரி, இப்ப எனக்கு வந்துட்டு ஒரு குழுல வந்துட்டு மூணு பேர் ஆயிருங்க. அப்படி வேணாம். ஏன்னா எனக்கு 6 முட்டை இருக்கு. பிரச்சனை இல்லை. நீங்க இவங்க கூட உட்காருமா கொஞ்ச நேரத்துக்கு உட்காரு. நீங்க 4 பேரு இல்ல அப்ப இவங்க 3 பேர் தான் இருப்பாங்கம்மா. நீங்க 3 பேரு நீங்க 3 பேர் இருங்க. நீங்க 4 பேர் இருங்க. நீங்க 3 பேரு ஓகே. இப்ப ஆசிரியர் வந்துட்டு என்ன சொல்றாங்க? இப்ப வந்து ஒரு குழுல இருந்தும் ஒரு ஆள் வந்து இந்த முட்டையை உடைச்சிட்டு முட்டையில என்ன நம்பர் இருக்கோ அந்த கேள்வி தானே எடுத்துட்டு உங்க குழு வரைய போய் உட்காந்துருப்பீங்க. சரி, முதல் குழு அமைதி அமைதி அடிக்க சொல்ற ஆசிரியர் முட்டை. சரி, உங்களுக்கு பதில் ஆசிரியர் உடைச்சிட்டேன். முட்டை நிறைய உடைக்க சொன்னேன். இப்ப நீங்க வந்து இருந்தாங்க நீங்க முட்டையை உடைச்சிட்டு இங்க இருக்கிற சாக்லேட்டை எடுத்து போயினா இங்க என்ன நடக்குது? சாக்லேட் பாசிங் நடக்குது. அடுத்து நீங்க பார்க்கிற வரைக்கும் நீங்க போயிருக்கீங்க. இந்த எடுத்துட்டு நீங்க போய் உங்க இருக்கை
இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பர் கிடைச்சிருக்கோம் தானே? ஆமாக்கா. நம்பர் கிடைச்சதுல வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க? நம்பர் கிடைச்சவங்கலாம் ஒவ்வொரு ஆளா வந்துட்டு அந்த நம்பருக்கு ஏத்த கேள்வி வந்து எடுத்துட்டு உங்க குரு வரைய போய் உட்காருவீங்க. சரி வாங்க, அமைதியா வாங்க. சத்தம் போட்டீங்கன்னா ஓகே. கேள்வி தர கஷ்டமா வந்து எடுத்துக்கோங்க. கேள்வி தர அந்த நம்பருக்கு கோட் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டீங்கன்னா நீங்க போய் உட்காரலாம். அமைதியா வாங்க, சத்தம் போடாதீங்க. எடுத்துட்டீங்களா எல்லாரும்? சரி, இப்ப அந்த கேள்வி அதை படிச்சுட்டு உங்க குரு வரியா படிங்க. குரு வரியா படிங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? குரு வரியா படிச்சு அதுக்கு என்ன ஆன்சர் வரும் நான் 5 உண்மைகளை சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க என்ன உண்மைகளை புத்தகத்துல வந்து இருக்கும். புத்தகத்துல கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்க அந்த புத்தகத்தை படிச்சிட்டீங்களா? தொகுதி 15 பின்னாடி நீங்க சரி யாரா செஞ்சுட்டீங்க? செஞ்சுட்டுங்க முன்னுக்கு வந்துட்டு படிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்க. பரவாயில்ல. நல்லா பாருங்க. குரூப்பா வாங்க. எங்க குரூப்பா வாங்க. நீங்க தான் சரி சரி அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. இங்க நம்ம உங்க நண்பர் வந்து நீங்க முன்னுக்கு படிக்க போறாரு. அமைதியா கேளுங்க. படிங்க. சிறு வயது முதல் ஒருவரை ஒருவர் எப்போதும் ஒன்றாகவே சுற்றித் மாறனும் இலக்கவும் மலரும் மனமும் போல வளர்கின்றன. சரியா? 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 அதான் கேட்கவே இல்லை. எல்லாம் கை தட்டுங்க. ஒரு படுங்க. நீங்க எடுத்துட்டு உட்காருங்க. சாலையில் நடந்த விபத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த சிறுவன் அந்த கை தட்டுங்க. இந்த சைடு யாருமே பார்க்க யாருமே கிளாஸ்ல அமைதியா இல்ல. ஏன்? ஐயா நீங்க அமைதியா இல்ல. இந்த சைடு யாருமே அமைதியா இல்ல. தப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஒரு வந்து வாங்க, நம்ம அடுத்த நடவடிக்கைக்கு போலாம். பணத்தை பாதுகாக்க வேண்டிய அதிகாரி அந்த பணத்தை திருடியது வேலியை பயிரை மேய்ந்தார் போல அமைந்தது. சரியா? கை தட்டுங்க. அப்ப நான் அடுத்து என்ன
முதல் பரிசு கிடைக்கும் என்ற பெரிய கையை எடுத்துக்கொண்டு சென்ற ராமு இறுதியில் அவருக்கு ஆறுதல் பரிசு கூட கிடைக்காததால் மனமும் போல ஏமாற்றம் அடைந்தார். பிரச்சனை இல்லை. அது வந்துட்டு பரவாயில்ல. அதை திருத்திக்கோங்க. நீங்க என்ன சொல்றாங்க, அவருக்கு கிடைச்ச ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம என்ன சொன்னேன், நம்மளுக்கு அந்த விஷயம் என்ன நம்மளுக்கு தெரியணும்னா அது தக்க சொல்லல. அந்த பதக்கத்தை எடுக்கணும்னே அவர் வந்துட்டு என்ன பண்ணாரு, குறிக்கோளோட அதிலே வந்து மெயினா இருந்தாரு. பிரச்சனை சரி. இப்ப ஒரு சில பேருக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதனால வந்துட்டு இப்ப குரூப்பா செஞ்சுட்டு வந்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னா தனித்தனியா செய்ய போறீங்க. தனித்தனியா செய்ய போறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆசிரியர் தம்பி ஆசிரியர். சரி இப்ப நம்ம அதுல நான் என்ன படிக்கிறோம் அஜித் பேனும் இது எந்த பேனும் நான் வந்து ஆசிரியர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 5 நிமிடம் தருவேன். அதுக்குள்ள வந்துட்டு இந்த கேள்வி தர நீங்க வந்துட்டு செஞ்சு முடிச்சிடணும். ஓகேவா? ஒரு நாள் சொன்னோன்னே இல்ல அது வந்துட்டு ரெண்டு தாள் ஒரு நாள் 2 தாள் பரவாயில்ல, முயற்சி செய்யுங்க. தவறா இருந்தாலும் பண்ணனா ஆசிரியர் வட்டம் போடணும். எழுதிட்டு இருக்கோம் வட்டம் போடுவோம். ஓகே ஆசிரியர். சரி 5 நிமிடம் தரேன். எழுதுங்க, எழுதாட்டி பிரச்சனை இல்லை. சரி அண்ணா, அந்த கடைசி கேள்வி பார்த்தீங்கன்னா வந்து மலரும் மனமும் போலன்றது ஆசிரியர் ஒரு வாக்கியம் அமைக்க சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அந்த மீன் தெரியுதானே? முடிந்த அளவுக்கு வந்துட்டு முயற்சி செய்யுங்க. தவறாலும் பரவாயில்ல. சூழலும் அமைக்கலாம். அது வந்து கடைசி 5 நிமிடம் தான்.
சரி அமைதியா செய்யுங்க ஏன் சத்தமா இருக்கு நீங்க அடிக்கடி மறந்துடுங்க போல ஒரு விஷயத்தை. சேர்த்து எழுதணும். அந்த வாக்கியம் அமைத்ததுல வந்துட்டு மலரும் மனமும் போல இந்த சொல் வந்து இடம்பெறணும். மறந்துடாதீங்க. முயற்சி செய்யுங்க. தவறு அந்த பிரச்சனை நம்ம திருத்திக்கலாம். அதுக்கு நான் அறவே செய்யாம இருக்காதீங்க. நீ வர நீ சரி முடிச்ச வரைக்கும் டிஸ்கஷன் பண்ணலாம். சரி இப்ப இது வந்து ஆசிரியர் ஒரு நிமிஷம் தெரிஞ்சது டிஸ்கஷன் பண்ணிட்டீங்க போல. இது தனி நபர் இது பண்ணின்னு சொன்னேன். அது குரூப்பா செஞ்சீங்க. இப்ப நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் ஆசிரியர் மதிப்பிடணும்ல. எப்படி எழுச்சி வரும் என்ன சத்தம் சரி பரவாயில்ல. நம்ம வந்து இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரி யாருக்கு இங்க வந்துட்டு தனுஷ் கிடைச்சது? தனுஷ் எழுந்து வாங்க முன்னுக்கு. தனுஷ் எழுந்து முன்னுக்கு வர வேணாம். நீங்க அங்க இருந்துகிட்டே உங்க முதல் கேள்வியை படிச்சு அதுக்கு பதில் சொல்லுங்க. எல்லாரும் சரி பாருங்க. சட்டமா பாருங்க. சரியா? முதல் விட சரியா? முதல் கேள்வி சரியா? சரியா? யாரு தவறா இருக்கோ மாத்திக்கோங்க. என்ன விட முயற்சிக்கிறேன் பாருங்க. அடுத்து வந்துட்டு ஆசிரியர் கூப்பிடணும். அவங்கதான் அந்த கூப்பிடுறேன். வடிவேல் யார் கிடைச்சிருக்கு? வடிவேல் அங்க இருந்து படிச்சுட்டு அதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. சிலரை அவற்றை சித்திரவாதத்தை செய்துள்ளது. வெளியே பயிரை மேய்தல் போல. சரியா? சரி ஏன் அந்த ஆன்சர் சொல்லுங்க. இல்ல நான் ஏன் அந்த ஆன்சர் போட்டீங்க? அது அதோட குறிப்பு சொல்லிட்டேன். இல்ல சரிதான் சரிதான். பாதுகாப்பா வந்து ஆனா வந்து அந்த குழந்தைய வந்து பாதுகாக்கிறது மாத்திட்டு துரோகம். சரி கை தட்டுங்க. த்ரிஷா யாரு காட்டுச்சு? அமைதி த்ரிஷா யாரு காட்டுச்சு? குற்றத்தை செய்தவன் தன் நண்பன் தான் என்று தெரிந்தும் அதை வெளியே சொன்னால் நண்பனுக்கு ஆபத்து என்று எண்ணினான் கண்ணன். அதேவேளை தன் நண்பனின் குற்றத்தை மறைப்பதும் தவறு என்று செய்வதறியாமல் தவித்தான். பதில் சொல்லுங்க. உண்மை கண்ட சரியா? சரி சரி
ஏன்னா வந்துட்டு அவங்களால அது தெரிஞ்சு அவங்க சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க. சரி உட்காருங்க. நன்றி. ரைட்டுங்க. அடுத்து 4வது கேள்வி. விஜய் யாரு இருக்காங்க? விஜய் எழுதி படிங்க. இன்னைக்கு வெண்ணெய் சரி 4வது சத்தமா படிங்க. அது வந்து பேரு ரேவி SPM சரி கை தட்டுங்க நண்பர்களே. சரி 5வது கேள்வி. நயன்தாரா யாரு? படிக்கலையா? ஓகே. அப்ப சூர்யா யாரு கட்சி? 5வது அதுக்கு நீங்க என்ன வாக்கியம் அமைச்சீங்கன்னு படிங்க. படிக்கலாம். நீங்க முதல்ல படிங்க. அகிலனும் ராமனும் பள்ளி முடிந்த பிறகும் மலரும் அமைதி அமைதி. அவர் என்ன பேசுறானே உங்களுக்கு எல்லாம் விளங்கல. எனக்குமே விளங்கல. நீங்க நீங்க அமைதியா அகிலனும் ராமனும் பள்ளி முடிந்த பிறகும் மலரும் மனம் போல இருந்தனர். எழுதிருக்காரா? நல்லா எழுதிருக்காரா? இன்னொரு வாட்டி படிங்க. அகிலனும் ராமனும் பள்ளி முடிந்த பிறகும் மலரும் மனமும் போல இருந்தனர். அவர் எவ்வளவு பொருத்தமா எழுதிருக்காரு பாருங்க. அவருக்கு கை தட்டி கொடுங்க. முயற்சி செய்றீங்களா? சரி சரி கை தட்டுங்க. யாரு நீங்க சொல்ல சொன்னீங்க படிங்க. நீ எழுதி படிச்சீங்களா? அப்பாவும் தன் தம்பியும் எப்பொழுதும் மனமும் மலரும் மனமும் போல இருப்பார்கள். சரியா? சரி எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப முயற்சிக்கு ரொம்ப நன்றி. சரி கடைசியா உற்சாகமா இருக்கீங்களா முத? இன்னும் உங்களால வந்து அடுத்த கேள்வி செய்யலாம் முடியுமா? கேள்வி யார் வந்து கேள்வி பதிலே சொல்லலையோ அவங்க தான் வந்து இதுக்கு ஆன்சர் பண்ண போறாங்க. ஓகேவா? ஆன்சர் யார் பண்ணலையோ அவங்க தான் பண்ண போறாங்க. அவங்க 2 பேரும் பண்ணல. சரி ஆனா ஆன்சர் பண்ணாதவங்க இல்ல. மேபி யார் வேணாலும் கூப்பிடலாம். ஏன்னா இங்க 5 கேள்விகள் இருக்கு. அதனால எல்லாரும் படிங்க. முதல் கேள்வி பாத்தீங்கன்னா பிரிக்க முடியாத ஆழமான நட்புக்கு பயன்படுத்தப்படும் ஊமை தொடர் எது? ஏ வந்து இலவு காத்த கிளி போல, பி மலரும் மனமும் போல. சொல்லுங்க. மலரும் மனமும் போல. ஏன்னா எதனால பி சொல்றீங்க? எப்பவுமே ஒண்ணா இருக்கா? சரியா? சரி அடுத்த கேள்வி. ஒரு பெரிய அதிர்ச்சியை நேரில் பார்த்தவர் அதனை விவரிக்க முடியாமல் தவிப்பது எதை போன்றது? எதனை போன்றது? ஏ வந்து ஊமை கண்ட கணா போல, பி தூண்டில் காரனுக்கு தக்கை மேல் கணா கண் போல. இது வந்துட்டு இருங்க நான் கூப்பிடுறேன். சொல்லுங்க. ஏன்னா வந்துட்டு ஏன் அவங்களால தெரிஞ்சுமே சொல்லாம இருக்காங்க. ஓகே சரி அடுத்து ஒரே ஒரு
ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா அமைதியா இருங்க, நான் யார் வேணாலும் கூப்பிடுறேன். ஏ வந்து வெளியே சொல்ல முடியாமல் தவித்த, பி காக்க வேண்டியவரை துரோகம் செய்த. ஓகேவா? நீங்களே சொல்லுங்க. பியா? ஓகே. காக்க வேண்டியவரை துரோகம் செய்த. தெரியுதியா? நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. சரி, அடுத்த கேள்வி. எளிதில் மாணவர் தலைவன் பதவி கிடைக்கும் என்று நம்பி ஏமாந்த சூழலுக்கு இப்பொழுது தொடர் எது? ஏ இலவு காத்த கிளி போல, பி ஊமை கண்ட கனா போல. அம்மா நீங்க சொல்லுங்க. ஏமா அது எதுனா அந்த குறிப்பு கேட்குறேன். அது குறிப்பு சரி சரி, எல்லாருமே ரைட்டா பதில் சொன்னீங்க. So, உங்களுக்கு இன்னைக்கு படித்த 5 ஊமை தொடரும் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? எப்படி பாக்குறீங்க? நன்றாக புரிஞ்சிச்சா? சரி, இன்னைக்கு என்னென்ன ஊமை தொடர் படிச்சோம்? வெளியே மலரும் போல மலரும் மனமும் போல ஒரு ஒரு ஆளா கை தூக்கி சொல்லுங்க. மலரும் மனமும் போல. சரி, அடுத்து நீங்க சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. இலவு காத்த கிளி போல. ஊமை கண்ட கனா போல. 5 இதுல வந்துட்டு அவங்க மீதம் பயிர் மேய்ந்தார் போல. கடைசி ஒன்று. ஊழியக்காரனுக்கு கண் போல. சரி, அப்ப அதோட மீனிங் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? முதல் என்ன சொன்னீங்க? அதோட பொருள் என்னது? இப்ப அவங்க ஏன் பண்ணிருப்பாங்க, ஆனா அது அவங்களுக்கு கஷ்டம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருப்பாங்க, வந்துரும் கிடைச்சிரும் சொல்லிட்டு, ஆனா ஏமாந்துருவாங்க. இரண்டாவது என்ன சொன்னீங்க நீங்க? இது மலரும் மனமும் போல. அப்படின்னா என்னது? நகமும் போல. பூவோட வாசனை எப்படி பிரியாம இருக்கோ அதே மாதிரி நண்பர்கள் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் தாத்தா பாட்டியா இருந்தாலும் சரி, தாத்தா பேரனோட உறவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நண்பர்கள் மட்டும் இல்ல, அது ஒரு எடுத்துக்காட்டுகள் மட்டும்தான். மூன்றாவது நீங்க என்ன சொன்னீங்க? ஊமை கண்ட கனா போல. அப்படின்னா ஒரு விஷயத்தை வெளியே சொல்ல முடியாது. ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா அதை சொல்ல முடியாம அவங்க தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா என்ன பொருள்? நான்காவது கவனிங்க, அவங்க உங்க தோழி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏமாற்றம். இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை இது பண்ணிப்போம், ஆனா வந்து அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க? துரோகம் செய்வாங்க. கடைசி இறுதி என்ன சொன்னீங்க? அப்படின்னா என்னது? ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த தக்கையை போட்டுட்டுனா அந்த மீன் வந்து சரியா நமக்கு எப்படி தெரியும்? தக்கையால. அது ஆனாலும் நமக்கு தெரியும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு இப்ப ஒரு அறையில வந்துட்டு இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, முன்னுக்கு வந்துட்டு சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா அங்க என்ன சீரியல் ஓடிக்கிட்டு இருந்தாலும் உங்க ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? படிப்பு. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. எக்ஸாம்ல நீங்க படிச்சாதான் வந்துட்டு நல்லா ஸ்கோர் பண்ணாதான் அடுத்த ஸ்கூலுக்கு பேசணும். போக முடியும். அப்ப இன்னைக்குள்ள 5 உண்மை தொடர்களும் புரிஞ்சுச்சா? நீங்க வந்து படிவம் 3ஓட 5 எல்லா படிவத்திலயும் இருக்கும் தானே? ஆமா. இது வந்து உங்க படிவத்தோட 3ஆம் படிவத்தோட 5 உண்மை தொடர்கள். கேள்வி இதே மாதிரி எக்ஸாம் வச்சுட்டாங்க, பதில் எழுதிட்டீங்களா? எழுதி நீங்க அது ஒரு இதுக்கு இப்ப மலரும் மனம் போடலாம் ஒண்ணா இருப்பாங்க. இப்ப ஏமாற்றம்னா எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்து நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். இது வந்துட்டு அவங்க ஒண்ணுதான் கொடுத்தேன். நீங்க வந்து என்ன பண்றீங்க? உங்களுடைய புக் டெக்ஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இருக்கும். இதெல்லாம் இதை இது பண்ணிலாம் நீங்க வந்து செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அடுத்த வாரம் போல அனுப்புங்க. இந்த ஆக்சுவலி நீங்க பக்கம் 57 57. 1, 2, 3 அதுல வந்து எனக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா ஊமை தொடருக்கான ரூலே உருவாக்குங்க. வீடிய பயிர் நெய்தார் போல, அப்புறம் மலரும் வரும் போல. இது ரெண்டு வரும். பக்கம் 157ல ஈடு பண்ணி மூன்று அதுல 2 இருக்குல்ல ஊமை தொடர், அதுக்கு வாக்கியம் அமைச்சிட்டு வாங்க. அடுத்த வாரம்